காந்தின்னு பேரை வச்சுக்கிட்டு அசைவம் சாப்பிடுறாரு, குடிக்கிறாரு, பெண்களை வச்சு கூத்தடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி கோட் படத்தோட ட்ரெய்லரை விமர்சனம் பண்ணும்போது பைல்வான் ரங்கநாதன் தளபதி விஜய் பயங்கரமா விமர்சனம் பண்ண இத பார்த்து தளபதி ஃபேன்ஸ் கமெண்ட் இருப்பாங்களா? பைல்வான் ரங்கநாதனை சும்மா வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சினிமா பிரபலங்களை பத்தி வாய்க்கு வந்தபடி பேசுறவர் தான் பைல்வான் ரங்கநாதன். இப்ப நடிகர் விஜயை பத்தியும் கோட் திரைப்படத்தை பத்தியும் பேசியிருக்காரு. இதனாலதான் டென்ஷன் ஆயிருக்காங்க விஜய் ரசிகர்கள். இத கூடிய கிசு கிசு மாதிரி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி பைல்வான் ரங்கநாதனை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தளபதி விஜயை பொறுத்தளவுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர்ல கட்சியை தொடங்கி இருக்காரு. இந்த கட்சியோட முதல் மாநில மாநாடு பொறுத்தளவுக்கு விழுப்புரத்துல ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. இந்த நேரத்துல தான் தளபதி விஜய் நடிச்சிருக்கக்கூடிய கோட் திரைப்படமானது வரக்கூடிய செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் தந்தை மகன் இரு வேடங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஸ்னேகா, லைலா, பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், பிரேம்ஜி, வைபவ்னு பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இதனாலேயே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருக்கு. தமிழகம் மற்றும் கேரளான்னு FDFS டிக்கெட்டுக்காக ரசிகர்கள் போட்டி போட்டு டிக்கெட்டை ப்ரீ புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே ஹிட் ஆகிருக்கு. குறிப்பா சமீபத்தில் வெளியான ட்ரெய்லர் தான் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகமாக்குனது அப்படின்னே சொல்லலாம். இந்த ட்ரெய்லர் வெளியாகி பல நாட்கள் ஆகிருச்சு. ஆனா இப்பதான் அந்த ட்ரெய்லரை பத்தி விமர்சனம் பண்ணிருக்காரு பைல்வான் ரங்கநாதன். அந்த ரிவ்யூல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு. இந்த படத்துல விஜயோட பேர் காந்தி. மகாத்மா காந்தியை பொறுத்தளவுக்கு அசைவம் சாப்பிட மாட்டாரு, குடிக்கு எதிராகவும் இருந்தாரு. ஆனா இந்த படத்துல காந்தி அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு விஜய் குடிக்கிறாரு, பெண்களோட சேர்ந்து கூத்தடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்னேகா என் வீட்டுக்காரருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோட பேசியிருக்காங்க. இந்த படத்துல விஜய் பெண்களோட சேர்ந்து கூத்தடிக்கிற காட்சியும் இருக்கு. இது இளவட்டங்களை கொண்டாட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பைல்வான் ரங்கநாதன் அவரோட கருத்துக்களை வெளிப்படுத்தி விஜய் ரசிகர்களை வம்பு கிழித்திருக்காரு. பைல்வான் ரங்கநாதனோட இந்த ரிவ்யூ பார்த்த விஜய் ரசிகர்கள் தான் இந்த ட்ரைலர்ல எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கு, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதா, விமர்சனத்தையுமே கிசு கிசு மாதிரி தான் சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்கள் பைல்வான் ரங்கநாதனை சாட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.